ஏய் சாக்லேட் இரு சாக்லேட் வாங்கிட்டு வரேன் பாப்பாக்கு போய். ஏய் சூப்பர். கை யார் உனக்கு வெட்டி விட்டா இது? ஹாய் ஹலோ மக்களே, நம்ம மயிலு பாப்பாவுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஹேர் கட் பண்ண போகிறோம். தடவை மொட்டை அடித்ததுக்கப்புறம் முடி வந்து ஒரு சீராகவே வளரவே இல்லை, ஒரு மாதிரி கொச்சன்னு வளர்ந்துருந்துச்சு. சரி போய் பாய் கட் பண்ணலான்னு ரொம்ப நாள் ஆசையாக இருந்துச்சு. அதனால் ஹேர் கட் பண்ண கிளம்பிட்டோம். அங்கே போய் பாப்பா என்ன பண்ண போகிறானே தெரியல. அவங்க ஜாலியாக கிளம்புறாங்க, பாய் சொல்லிட்டு வெளியே தான் கூப்பிட்டு போகிறாங்க அப்படின்னு. அதில் பேசு. நம்மளும் ஹேர் கட் பண்ணுற இடத்துக்கு வந்தாச்சு. வந்து பார்த்தா அந்த அண்ணன் வந்து வெளியே போயிருந்தாரு. சரி அந்த அண்ணா வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். பாப்பாவும் வந்து அங்கே இருக்கிற பொருளெல்லாம் சுற்றி பார்த்துட்டு கையில் ரிமோட்டெல்லாம் எடுத்து வச்சு விளையாண்டுட்டு இருந்தா. அங்கிட்டு காட்டு, கண்ணாடியில் பாருங்க 2 பேரும். பாவம் என் தங்கமயிலுக்கு தெரியல நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு. அவள் நினச்சிட்டு இருக்கிறா நம்மளை சுற்றி பார்க்க தான் கூப்பிட்டு வந்திருக்கிறாங்க, ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறா. ஆனால் இனிதான் தரமான சம்பவமே இருக்குது. அந்த அண்ணா வந்தோடனே தெரியல என்ன கூத்து பண்ண போகிறாளோ, என்ன பண்ண போகிறானே தெரியல. ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குது எனக்கு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து ஹேர் கட் பண்ண போகிறோமா, அவளோட ரியாக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு ரொம்பவே ஆவலாக இருந்துச்சு. அந்த அண்ணாவும் வெளியே போயிட்டு கடைக்கு வந்துட்டார். வந்தோடனே அண்ணா பாப்பாவுக்கு வந்து ஹேர் கட் வந்து பாய் கட் மாதிரி பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த அண்ணாவும் பார்த்துட்டு சரி உட்காருங்க அப்படின்னு சொல்லி வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. பாப்பா உத்து பார்க்குறா, யாரா இவங்க அப்படின்னு சொல்லி. அவங்க அப்பா மடியில் தான் உட்கார வச்சுட்டு இருந்தோம். அவளுக்கு பிடிச்ச சாங்கையும் வேற போட்டு வச்சுருந்தோம். இனிமே தான் தெரியும் என்ன பண்ண போகிறான்னு. பரவாயில்லையே, குட்டி மயில் வந்து சமத்து குட்டியால் ஹேர் கட் பண்ணிக்கிறது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுதான் ரொம்பவே தப்பு. இப்போ பாருங்க. இரு சாக்லேட் வாங்கிட்டு வரேன் பாப்பாக்கு போய். சரி வாயில் வைக்கக்கூடாது. வெளியே போகலாமா? அம்மா 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 அம்மா. பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ரொம்ப தேமி அழுதுகிட்டே இருந்தா, கண்ணீரே வந்துருச்சு. நாங்களும் எவ்வளவோ சமாதானப்படுத்துகிறோம், அவளுக்கு பிடிச்ச சாங்கெல்லாம் போட்டு கொடுக்குறோம், சாக்லேட் வாங்கி தரோன்னு சொல்கிறோம், எதுவுமே கேட்கல. மோஸ்ட்லி அந்த அண்ணாவை வந்து ஹேர் கட் பண்ணவே விடலை. அவள் கையை வச்சுட்டு இருந்தா. அந்த அண்ணனும் பாவம் சொல்லக்கூடாது, நல்லா பண்ணி விட்டுருந்தாங்க, பொறுமையாக பண்ணிகிட்டு இருந்தார் அவர் ஆடின ஆட்டத்துக்கெல்லாம். அவ்வளோதான் முடிஞ்சு. அழுது பாப்பாவுக்கு டயர்டாகி தூக்கமே வந்துருச்சு. அவங்க அப்பா தோல்ல அப்படியே தூங்க ஆரம்பிச்சிட்டா. பாவம் ரொம்ப பயந்துட்டா போல். அவள் கண்ணிலேயே நல்லாவே தெரியுது பயம். எப்படா என்னைய வீட்டுக்கு விடுவீங்க, விடுங்கடா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்குறா. இவ்வளவோ பண்ணியாச்சு. ஒரு வழியாக ஹேர் கட் பண்ணி முடிச்சாச்சு. பாப்பாவும் இதைத்தான் எதிர்பார்த்துட்டு இருந்தா, எப்படா நம்மளை வீட்டுக்கு கூப்பிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி அவளோட எதிர்பார்த்துட்டு இருந்தா. அந்த தருணம் வந்துருச்சு. இந்த ஹேர் ஸ்டைல் பாப்பாவுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான், நம்மளும் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு போனோடனே பாப்பா என்ன சொல்கிறா அப்படின்னு பாருங்க. என்னம்மா? யார் வெட்டி விட்டா? அப்பா கூட்டு போயிட்டாங்களா? அட்டி போய் சொல்லு. யார் உனக்கு வெட்டி விட்டா இது? எப்படி வெட்டினாங்க? வீட்டுக்கு வந்துமே பாப்பா அங்கே நடந்த சம்பவத்தை மறக்கவே இல்லை. திருப்பி சொல்லிக்கிட்டே இருந்தா, மாமா ஹேர் கட் பண்ணி விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவ பாஷையில சொல்லிக்கிட்டே இருந்தா. யாருமா உனக்கு முடி வெட்டி விட்டா? எப்படி வெட்டினாங்க? அம்மாவை பாருங்க, எப்படிமா வெட்டினாங்க?